என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், யாரையாவது நான் அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா மாண்புமிகு இல்ல மரியாதைக்குரியன்னு தான் அட்ரஸ் பண்ணுவேன். ஆனா இந்த வீடியோல ஆதவ அர்ஜுனா அவர்களை அப்படி அட்ரஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா மாண்புமிகுன்ற சொல்ல இருக்க மாண்பை நேத்து பேசின பேச்சுல அவர் இழந்துட்டார். 27 செப்டம்பர் 2025 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமான ஒரு நாள். 41 பேர் ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்த நாள். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. நானுமே விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப டிவிக்கே வரட்டும், யாராவது புதுசா வரட்டும்னு சொன்ன ஆட்கள்ல ஒரு ஆள் தான். என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்போ தெரியுமா மாறிச்சு? இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து என்னோட அரசியல் பாதை மறுபடியும் திமுக நோக்கி நடந்துச்சு. ஆதவ அர்ஜுனா நேத்து பேசின ஒரு மீட்டிங்ல 41 பேரை போலீஸை வச்சு கொன்னு கூச்சிங்களே திமுக அப்படின்னு போற போக்குல பேசிட்டு போயிடுறாரு. எவ்வளவு பெரிய அவதூறு தெரியுமா இது? இதெல்லாம் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 27 செப்டம்பர் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு நீங்க யாருமே அங்க இல்ல. யாரும் எதுக்கும் பொறுப்பும் ஏத்துக்கல. ஏர்போர்ட்ல பிரஸ் சந்திக்காம போனது யாருன்றது ஊருக்கே தெரியும். 28ல இருந்து 30க்குள்ள போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, எஃப்ஐஆர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்த கூட்டம், நேரத்துக்கு வராத தலைவர் அப்படின்ற 2 விஷயத்தை தான் கோட் பண்றாங்க. அப்புறம் அக்டோபர் மாசத்துல இது அரசியலாக்கப்படுது, கோர்ட்டுக்கும் போகுது. சரியா 13 அக்டோபர் 2025 சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. அங்க இருந்த நீதிபதி அமர்வு வித் திஸ் எவிடன்ஸ் நோ இண்டிவிஜுவல் ஆர் அ பார்ட்டி கேன் பி கன்விக்டட்னு சொல்லி இந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறாங்க. அதாவது எந்த தனிநபரோ இல்ல ஒரு கட்சியோ இந்த அசம்பாவிதத்துக்கு பொறுப்புன்னு இப்ப இருக்க எவிடன்ஸை வச்சு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சிபிஐக்கு மாத்துறாங்க. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்க சிசிடிவி, அங்க பக்கத்துல இருந்த மக்கள் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்ச சிபிஐ ஜனவரியில விஜய் அவர்களை டெல்லிக்கு வர சொல்லி 2 முறை விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி மார்ச்ல ஒரு முறை, மொத்தம் 3 முறை விஜய் அவர்களை டெல்லிக்கு வர சொல்லி விசாரிக்கிறாங்க சிபிஐ. அதே போல செந்தில் பாலாஜி அவர்களையும் ஒரு முறை வர சொல்லி விசாரிக்கிறாங்க சிபிஐ. தமிழ்நாடு போலீஸோட எஃப்ஐஆர், சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன், சுப்ரீம் கோர்ட்டோட ரூல், இது 3லையுமே எங்கேயுமே இதுக்கு காரணம் திமுகவோ இல்ல தமிழக காவல்துறையோன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படல. இந்த சூழல்ல போற போக்குல தமிழக காவல்துறையும் திமுக தான் அதுக்கு காரணம்னு சொல்லி நீங்க சொன்னது எந்த விதத்துல நியாயம்? தமிழக காவல்துறைக்கு என்னோட பணிவான வேண்டுகோள். தமிழக காவல்துறை மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமையாயிருச்சு. இப்போ காவல்துறையே தானா முன் வந்து ஒரு வழக்கு நடத்தணும். அந்த வழக்குல இதுக்கான காரணம் என்னன்றதை சிபிசிஐடி இல்ல காவல்துறை ஸ்பெஷல் போர்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னோட 2வது வேண்டுகோள் டிஎம்கே லீகல் விங்கிட்ட. இவ்வளவு பெரிய பழியை நம்ம மேல போட்டு கேஷுவலா உட்காந்துருக்காரு அமைச்சர். அவர் சும்மா விட்டுறலாமா? அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டு அந்த கேஸ்ல அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்படணும். இதுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த தக்கூஸ் வந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்ணதான் போறாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். மார்ச்சரியில குடல் பிதுங்கி இறந்து கிடந்த ஒரு குழந்தைய பார்த்தப்ப அழுக வந்து அதுக்காக கண்ணீர் விட்ட அமைச்சரை பார்த்து நடிகன்னு லேபிள் பண்ண கூட்டம் தானே நீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்.